السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمد الله العظيم، نصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يقول سبحانه وتعالى في كتابه الحكيم: إنما يعمر مساجد لله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخشى إلا الله فعسى أولئك أن يكون من المهتدين. صدق الله العلي العظيم. وقال الله عز وجل أيضا: إنما يخشى الله من عباده العلماء. صدق الله العلي العظيم. وعن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الإمام ضامن والمؤذن متأمن. اللهم ارشد الأئمة واغفر للمؤذنين. أو كما قال عليه الصلاة والتسليم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனின் மீது உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நபிகள் கோமான் ரசூலே அக்கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரினுடைய வழிமுறைகளை பின்பற்றிய அனைத்து மக்களின் மீதும், குறிப்பாக வாரத்தில் சிறந்த நாளாம் இந்த ஜுமா தினத்தன்று பள்ளிவாசலை நோக்கி வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை வீடுகளிலே தங்கியிருக்கக்கூடிய முஃமினான பெண்கள், தாய்மார்கள் என அத்தனை பேரின் மீதும் அல்லாஹ்வினுடைய நலவு அனைத்தும் உண்டாகுக என்ற துஆக்களோடு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதே மிகவும் மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதல் இளைஞர்களிலிருந்து சிறியவர்கள் வரை, சும்மா பொடிப்பையன் சொல்லுவாங்க, சிறுவர்கள் வரை இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் யார் என்று பார்த்தால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய இமாமாக இருக்கட்டும், நிர்வாகஸ்தர்களாக இருக்கட்டும், இவர்களைத்தான் நாம் காட்ட முடியும். ஒன்றை இமாம் அவர்கள் சொல்லி திருத்த வேண்டும், சொல்லி திருத்த வேண்டும். சொல்லி திருத்தலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அந்த இமாம் நாளைக்கு மஹ்ஷரிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்பார். இப்படிதானே குற்றவாளியாக நிற்பார் கண்டிப்பா. ஒரு ஊரில் மது அருந்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு ஊரில் வட்டிகள் புழக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு ஊரில் தவறான அல்லாஹ்வினுடைய காரியங்கள், தடை செய்யப்பட்ட காரியங்கள் மேலோங்கி கிடக்கிறது, வாழ்கிறது, நடக்கிறது என்று சொன்னால், அதற்கு முழு பொறுப்பு அந்த ஊரினுடைய தலைவர்களும் அந்த ஊரினுடைய இமாம்களும் தான். பொறுப்பு ஏற்றுக்கிறணும், நம்ம தான் ஏற்றுக்கிறணும். அப்ப இதற்கு என்ன வழி? வாட் ஆர் யுவர் சொல்யூஷன்? என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் ரசூல் நமக்கு நிறைய வழிகள் காட்டுகிறார்கள். ஒரு இமாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். முதலில் இமாம்களை பற்றி நாம் பேசுவோம். பொதுவாக அல்லாஹ் உலமாக்கள், ஆலிம்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. பொதுவாக ஆலிம்கள் என்பவர்கள் யார் என்று பார்த்தால், தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க இளமை காலத்தை, இளமை பருவத்தை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமே கொடுத்துட்டாரு, தானம் செஞ்சுட்டாரு. உண்மையிலேயே அல்லாஹ்வினுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், சிஜ்னுல் முஃமின். இந்த துன்யா இருக்கிறது ஒரு மூமினுக்கு சிறைச்சாலையை போன்று ஜன்னத்து காஃபிர். காஃபிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் பூஞ்சோலை பாரு. நீ என்ன வேணாலும் செய்ய, நீ எதை வேணாலும் சாப்பிடு, நீ எதை வேணாலும் குடி, எந்த கேள்விகளும் கிடையாது. ஆனால் மஹ்ஷரில் பிடிக்கப்படுவாய், மௌத்தில் பிடிக்கப்படுவாய். ஆனால் மூமின் அப்படி கிடையாது. சிறைவாசி எப்படி இருப்பான்? அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவனுக்கு ஒன்று ஒரு சாப்பாடு, அவனுக்கு ஒன்று ஒரு கட்டமைப்பு. அப்படியே வட்டத்துக்குள்ளே அந்த சர்க்கிள்குள்ளே தான் அவன் பயணம், வெளியே எங்கேயும் போக முடியாது. இது எங்கள் உஸ்தாத் அவர்கள், அருமையான எங்களுடைய ஆசிரியர் தந்தை சொல்வார்கள், மூமின்களுக்கெல்லாம் தலைவர் யார் தெரியுமா? யாரு? இமாம். அந்த இமாமுக்கு தான் இதே அங்க இடமே அங்க. அப்ப இமாம் எப்படி இருக்கணுங்க? அவருடைய விடலை பருவத்தை முழுக்க முழுக்க ரப்புக்காக தியாகம் செய்து விட்டார். எந்தவித இளைய பருவத்தில் அவருக்கு என்று இருக்கக்கூடிய பலவிதமான ஆசைகள், அத்துணை விதமான உலகத்தினுடைய மோகங்கள் அனைத்துமே முடக்கப்பட்டு விடுகிறது. ஒரு வகையில் நம்ம இதற்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு கோடி முறை அல்ல, பல கோடி முறைகள் நாம் நன்றி செலுத்தினாலும் அதற்கு போதாது. ஏன்? அல்லாஹ் அப்படித்தானே வாழ சொல்றான் மூமினை. அப்ப 7 வருடங்கள் தாயை மறந்து, தந்தையை மறந்து, தங்கையை மறந்து, சகோதரனை மறந்து, உற்றார் உறவினர்களை மறந்து, ஊரை துறந்து, இப்படி எல்லாத்தையும் துறந்துட்டு எங்க போவாரு? மதரசாக்கு போய் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் விடிய 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 நடக்குகிற பாடத்திலே கண்முழித்து படிப்பார், தூங்குவார், ஓதுவார். உணவு அது ஒரு பக்கம் இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம ஆலிம்களுடைய திறன், அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வாலிபம், அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும். சரி, ஓதி முடிச்சுட்டாரு, வெளியில வராது, பட்டத்தை வாங்கிக்கிட்டு அடுத்து என்னங்க? சமுதாயத்திற்கான ஒரு தலைவர் என்ற அங்கீகாரத்தோட வராரு. சமுதாயத்திற்கான தலைவர் அப்படின்ற அங்கீகாரத்தோட வெளியில வர்றாரு. வெளியில வந்து ஒரு பள்ளியில இமாம் அல்ல ஒரு மதரசால உஸ்தாதா இருக்கிறாரு. பெரும்பாலும் மதரசாக்களிலே உஸ்தாதாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆட்களை உருவாக்குறது தான் வேலை. ஆனால் ஒரு மஹல்லால ஒரு ஊர்ல இமாமா இருக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு வேலை தெரியுமா? அவரிடத்திலே பல கேள்விகள் கேட்கப்படும், பல கேள்விகள். அப்ப எங்க ஆசிரியர் சொல்லுவாங்க, எப்பா நீங்க ஒரு இமாமத்துக்கு போறீங்க, ஒரு இமாமா போறீங்கன்னா அது இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளையும் நீங்கள் கள ஆய்வு செய்யுங்கள், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? உங்களுடைய மார்க்க பணியை நீங்கள் செவ்வன செய்யுங்கள். அதுதான் உங்களுடைய வேலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இமாம் அவர்கள் தான் ஊருக்கே தலைவர். ஆனால் இன்றைக்கு இமாம் தலைமை என்ற துவத்திற்கு 25% தான் கொடுக்கப்படுகிறார். இன்னைக்கு அஜரத்து துவா ஓதுறதுக்கு, ஃபாத்திஹா ஓதுவதற்கு தான் மிகவும் அவருக்கு வேலைகள் அதிகமே தவிர எந்த ஒரு ஆலோசனைக்கும் அந்த இமாம் பயன்படுவது அல்ல. இது நிதர்சனம். அது மாறிடுச்சு. ஏன்னா இந்த காலமே அப்படித்தான் இருக்கிறது, நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்ன செய்வாங்க? தீர்த்து வைப்பாங்க. அதற்குண்டான முழு பொறுப்பையும் ஒப்புக்கொள்வார்கள். இது அவங்களுடைய இது. என்ன ஒன்று, நாளைக்கு கேள்வி கணக்கு நமக்கு குறையும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதுதான் அதில் வேணா நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம்? சந்தோஷப்பட்டுக்கிறலாம். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு கேள்வி கணக்கு நாளைக்கு ரொம்ப கம்மியன்ட்டு. அப்போ உலமாக்களுடைய ஆலிம்களுடைய கடமை, முதல் கடமை என்ன என்றால் அந்த ஊர் மக்களை அவர் அறிந்து வைத்திருப்பது. யாரு தொலை வரா, யாரு தொலை வரல, யாரு மது அருந்துபவர், யார் வட்டி வாங்குபவர், யார் அல்லாஹ் தடுத்த கடமைகளை செய்பவர்,
இதையெல்லாம் அவர் கள ஆய்வு செய்து அவைகளை என்ன செய்பவர்? இஸ்லாக செய்பவர். இஸ்லாகுனா என்னதுங்க? அவரை போய் சந்திச்சு பார்த்து அவரை என்ன செய்யறது? திருத்தி கொண்டு வர்றது. இது இமாமினுடைய பணி. இன்னொன்று என்னன்னா, திராசு இருக்குது, ஒரு பக்கம் வெயிட்டு கொடுத்து இன்னொரு பக்கம் இல்லைன்னா என்ன ஆகுங்க? இப்படி ஆயிரும். அது மாதிரி ஒரு மஹல்லா என்பது இருக்கிறது வெறுமன இமாமுக்கு மட்டும் அந்த கடமை அல்ல. இதில் கடமை என்று சொல்லப்படும் போது 100க்கு 75% பள்ளியை கட்டமைக்கக்கூடிய நிர்வாகத்தினர்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். இமாமை பற்றி சொல்லியாச்சு. கண்ணியமானவர்களே, அடுத்து அல்லாஹ் பள்ளியினுடைய நிர்வாகம் செய்யக்கூடிய பெருமக்களை பற்றி என்ன பேசுகிறான், என்ன சொல்லுகிறான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யஅமுரு மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய அந்த பெருமக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மன் ஆமன பில்லாஹ், முதல்ல அல்லாஹ் அவங்க ஈமான் ஏற்றுக்கிறணும். முழுக்க ஒரு முழு உறுதியான நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். வல்யௌமில் ஆகிரி, மறுமைக்குண்டான பயமும் நம்பிக்கையும் அந்த நிர்வாக பெருமக்களிடத்தில் இருக்க வேண்டும். வஅகாமி ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வஆத ஸக்கா, ஸக்காத்து கொடுக்கணும். வலல் யஹ்ஷா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர் வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அந்த நிர்வாகி அஞ்சவே கூடாது. ஃபஅஸா உலாயிக ஐயகூன மினல் முஹ்ததீன், அவர்கள் தான் பள்ளிவாசலை நடத்துவதற்கு தகுதி மிக்கவர்கள் என்பதாக அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். அப்ப மதரசால ஒரு மாணவர் ஓதுனாரு, எப்பயுமே ஃபஜர் அவரு தாமதம் தான். உஸ்தாது டெய்லிக்கும் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, என்ன ஏன் டெய்லிக்கும் தாமதம் சொல்லல அவர். அப்ப இப்படியே பல நாட்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், போடா அப்படின்ற மாதிரி உஸ்தாதுக்கு ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். அப்ப தனக்கு நெருக்கமான ஒரு மாணவனை கூப்பிட்டு, ஏப்பா ஏன் அவன் அப்படி இருக்கிறான்? அப்ப அந்த மாணவன் அவனுடைய நெருக்கமான தோழனாக இருக்கிறான். எனவே என்ன செஞ்சான், அசரத்தை கூப்பிட்டு, ஹஸரத் அவன் டெய்லிக்கும் விடாமல் தஹஜ்ஜத் தொழுகிறான். சுப்ஹானல்லாஹ், அவன் விடாமல் தஹஜ்ஜத் தொழுகிறான். டெய்லிக்கும் அல்லாஹ்ட்ட அழுகிறான். அவன் அழுகிறப்ப முக்கியமான ஒரு வாசகம் என்ன தெரியுமா சொல்லுவா? யா அல்லாஹ், என்னுடைய உஸ்தாதுமார்களை நீ ஸ்திரப்படுத்தி வை, என் உஸ்தாதுமார்களுக்கு ஆயுட்காலத்தை அதிகப்படுத்தி கொடு, முஸ்லிமான ஆண்கள் பெண்களை நீ வாழ வை, யாரெல்லாம் தொய்வான நிலைமையில் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் என்று அவன் அழுதிலமும் அழுதுகிறான். அழுது அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று. அதனால போக போக அவனுடைய மூளையினுடைய பிரதிபலிப்பு வெளிப்பாடு மிகவும் கம்மியாயிடுச்சு. அதனால ஃபஜர் தொழுகைக்கு என்ன ஆயிடுது, தாமதம் ஆயிடுது, தூங்கிடுறான், இல்லை ஏதோ ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு கட்ட சூழ்நிலை தெரியாதில்ல. ஒரு மனிதர் எப்படி இருப்பார் என்று அவரை நாம் கண்ணால் பார்க்க வேண்டும், காதால் கேட்க வேண்டும், தீர விசாரிக்க வேண்டும். அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய சூழ்நிலை என்ன என்று நாம் தெரிந்து கொண்டு அவரை நாம் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அது தெரியாமல் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தாட்போட் தஞ்சாவூர்னு நம்ம பேசிடக்கூடாது. அப்போ அந்த உஸ்தாத் அந்த மாணவரை அழைத்து சொன்னாராம், தம்பி, இத்தனை நாள் நான் யோசித்தேன், அல்லாவுக்கு நெருக்கம்னா கால ரசூலுல்லா காலல்லா கால ரசூலுல்லா காலல்லான்னு சொன்னேன், நான் தானே நினைச்சேன். அல்ல, இன்னும் நீ ஆசிரியனா கூட ஆகலை. அந்த ஒரு வாய்ப்பு, அல்லாஹ்விற்கு நெருக்கமாகக்கூடிய வாய்ப்பு உனக்கு தான் இருக்குன்னு அந்த உஸ்தாதை சொன்னாங்களாம். சில காலங்கள் கடந்து ஓடுகிறது. ஊரிலே மெதிக்கத்தக்க ஒருவனாக ஆகிறான், பேசப்படுகிறது. அப்ப நிர்வாகிகளை யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பேசப்படுறப்ப ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதுல முத்தகீன்களுடைய கருத்து என்ன தெரியுமா?
ஐவேளை தொழக்கூடிய, மறுமையை நம்பிக்கை கொள்ளக்கூடிய, அது மட்டுமல்லாமல் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து அல்லாஹ்விற்கு எப்படி அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி அஞ்சக்கூடிய அவர்கள்தான் நிர்வாகத்திற்கு வர வேண்டும் என்பதாக பேசப்பட்டது. அப்போ சொன்னாங்களா, அந்த வாலிபனை கையை காமிச்சு, ஏங்க அவனுக்கு இதுவெல்லாம் விஷயம். இன்னொன்று என்னன்னு கேட்டால், ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுடைய விலாசமும் நகத்தினுடைய இடுக்கில் இருக்கணும், எல்லாரையும் அறிஞ்சுக்கிறணும். அப்பேற்பட்டவரை நீங்கள் நிர்வாகத்திற்கு நியமிப்பீர்களே ஆனால் உங்களுடைய கட்டமைப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கட்டமைப்பை போன்று இருக்கும் என்பதாக அங்கு பேசப்பட்டது. அப்போ அந்த மாணவன் கரெக்டாக இருப்பான், அந்த பையன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லப்பட்டது. இப்போ பேசி முடிக்கப்பட்டதற்கு பிறகு சொல்லப்படுகிறது, தேர்ந்தெடுக்கலாம் என்று இருக்கிறோம், உன்னை தேர்ந்தெடுக்கலாம் என்று இருக்கிறோம் என்று சொல்கிறப்ப அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பொறுப்பு இருக்கிறது, இந்த பொறுப்பிற்கு அதிகமான பிரஷர் இருக்குது. இதுக்கு நாளைக்கு மறுமையில் பல கேள்விகள், பல பதில்கள் நாம் கொடுக்கணும். செல்வந்தர்களுக்கு கூட கூட அளவுக்கு அதை விட பெரிய கேள்வி பதில் அங்கே இருக்குது. எங்க செல்வந்தர் என்ன சம்பாதிச்ச, எந்த வழியில் செலவழிச்ச, அவ்வளவுதான். ஹவு கம், ஹவு இன்கம், எப்படி வந்துச்சு, எப்படி முடிச்சு அவனுடைய கேள்வி பதில் முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு கேள்விகள் என்ன தெரியுமா? இமாமை பற்றி கேட்கப்படும், முஅத்தினை பற்றி கேட்கப்படும், ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை பற்றியும் வினவப்படும், ஒவ்வொருத்தவரை பற்றி வினவப்படும். அப்ப அதற்கெல்லாம் பதில் தயாரிப்பு செய்து வைத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நாம் நமக்குள் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அவர் சொன்னாராம், இதுவெல்லாம் சஹாபாக்கள் காலத்தில் இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்குண்டான பதவி, கலீஃபா பதவி கொடுக்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க? இதெல்லாம் பெரிய பொறுப்புப்பா அப்படின்னு வாங்கலாம். ஆனால் நீதிக்கு ஒரு உமர் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தனக்கு தகுதி இல்லைன்னு நினைப்பாங்க, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு தகுதியை தந்தான். இல்லா மாஷா அல்லாஹ், பல ஊர்களிலே இன்றைக்கும் பல நிர்வாகிகள், பல இமாம்கள் செவ்வன தங்களுடைய வேலையை செய்து வருகிறார்கள். இன்றைக்கு அந்த ஊர்களெல்லாம் பலதுல் முத்மஇன்ன, நம்பிக்கைக்குரிய அமானிதம் பெற்ற நிம்மதியான ஊர்களாக திகழ்வதை நாம் யோசித்து சந்தோஷம் கொள்கிறோம். அந்த நிலைமைகளை நாம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு மிகவும் பூரிப்பாக இருக்கிறது. இது போன்ற அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஒருபுறம் இமாம், ஒருபுறம் நிர்வாகிகள். திராசு என்பது இருபுறத்தில் எடை கொடுத்தால் தான் சமமாக நிற்கும் என்று சொல்வதை போன்று இருவருமே ஒரு ஊருக்காக வேண்டி பாடுபட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஊர் ஆகிறது மிகவும் அழகாக இருக்கும். இமாம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பயான் பண்ணிட்டு போயிடுவார். இமாம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சொற்பொழிவு ஆற்ற முடியும், பின்னாடி போக முடியாது. அப்படிதானே? போய் கண்டிக்கக்கூடிய உரிமை அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கும் இந்த ஆண் உண்டு. ஒரு ஊர் இன்றைக்கு ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஒட்டி இருக்குது, மது அருந்துபவனுக்கு இந்த ஊரினுடைய கபரிலே இடம் அல்ல. யார் அருந்துவாப்ப? வட்டி வாங்குபவனுக்கு இந்த ஊரினுடைய கெஜெட்ல மயத்தாங்குடைய இல்லை. யார் வாங்குவா? அல்லாஹ் தடுத்த காரியங்களிலிருந்து யார் ஒருவர் இன்னும் விடுபடாமல் இருக்கிறார்களோ அவருக்கு எங்கள் ஊரில் இடம் இல்லை. யார் செய்வா? இது போன்ற முயற்சிகள் நாம் எத்தனை பேர் எடுத்திருக்கிறோம், எத்தனை விதத்தில் நாம் கண்காணித்திருக்கிறோம் என்று நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கண்காணிப்பு இருக்கிறது, எந்த அளவிற்கு நம்முடைய இடத்திலே இருக்கிறது. நம்முடைய ஊர் மக்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதனுடைய பயோடேட்டாவும் நம்மிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது. அடிக்கடி எங்கள் உஸ்தாது சொல்லி காமிப்பார்கள்,
ஒரு ஊர் சிறந்த ஊராக மாற வேண்டும், எந்தவித அல்லாஹ்வினுடைய தவறுகள் களையப்பட்ட ஊராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊரினுடைய இமாமும் அந்த ஊரினுடைய நிர்வாகியும் சேர்ந்து, தனித்தனியாக அல்ல, சேர்ந்து ஒவ்வொருத்தவர்களுடைய விலாசத்தையும் அறிந்து சென்று அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்க வேண்டும். அதுதான். அப்படி ஒரு கால் அது போன்று செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறோம், கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களும் முத்துமையின்னா பலதுல், அந்த ஊரே பலதுல் முத்துமையின்னாவாக மாறிவிடும். அல்லாஹு அக்பர். அப்ப எந்த அளவுக்கு நம்மளால இயலுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, ஒவ்வொருவர்களுடைய மக்களுடைய நிலைமையை நாம் யோசித்து பார்த்து அவர்களுக்கு என்ன தேவை, இன்னொன்று அவர்கள் ஏன் இது போன்று ஈடுபடுகிறார்கள் என்பதை யோசித்து பார்த்து அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சரியான சொல்யூஷனை நம்ம கொடுக்கணும். இன்றைக்கு ஒருவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மது அருந்தக்கூடிய மக்களை திருத்தும் பணி என்று ஒரு ஊரில் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் ஒன்று குழுமி அந்த ஊரில் யாரெல்லாம் மதுவிற்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை திருத்தும் பணி என்று ஒரு ஊரில் துவங்கப்பட்டு இன்றைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு சரியான பிசிக்கல் அட்டாச்மெண்ட் கொடுத்து அவருடைய மனத்தத்துவ ரீதியான என்னென்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்து அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது போன்ற ஒரு முயற்சியை நாம் கையாள வேண்டும். அதுதான் நமக்கு சிறந்த ஒரு விஷயம். ஏனென்றால் நாளைக்கு குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் பிடிப்பதை விட அந்த ஊரிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் இமாமையும் தான் அல்லாஹ் முதலிலே பிடிப்பான். இதுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கிறோம். அப்ப அல்லாஹ்வினுடைய கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் முதலில் செய்யக்கூடிய, சரி செய்யக்கூடிய, சீர்திருத்தக்கூடிய முதல் விஷயம், நம்முடைய மஹல்லாவில் எல்லா மக்களும் தொழுகையாளியாக மாற வேண்டும். அதுதான், தொழுகையாளியாக மாறணும். நீ தொழுகலைன்னு சொன்னால் உனக்கு கபரில் இடம் இல்லை, அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். ஏன்னா நாளைக்கு நம்மளை அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற எண்ணம், ஒரு உணர்ச்சி நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். நம்மளால் பேச முடியும், அழைக்க முடியும், வார ஜும்மாவில் என்ன செய்ய முடியுங்க, பேச முடியும். இனிமேல் எனக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னாலும் நான் பேசுவேன். ஆனால் 1:30 நம்ம முடிக்கணும், அவ்வளோதான். அப்போ உபதேசிக்க முடியும், ஆனால் செயல்முறையை எடுத்து பள்ளியினுடைய நிர்வாகஸ்தர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு ஒரு உண்மைத்துவம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் முதலில் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். தொழுகையாளிகளாக நாம் முதலில் மாறிவிட்டோம் என்று சொன்னால் அடுத்தடுத்து அல்லாஹ் நம்முடைய அமல்களை சீர் செய்து விடுவான். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நெல் விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம அல்லாஹ்வை அஞ்சிட்டோம்னு சொன்னா அவனுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதுதான். அப்ப யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் எங்கு செல்வோம், வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்கள் பட்டியலிலே நாம் ஒன்று கூட்டப்பட்டு விடுவோம். அப்படி என்றால் அவர் அல்லாஹ்வை அஞ்சிவிட்டார், அவருடைய செயல்கள் அனைத்துமே அழகாக மாறிவிட்டது. அவர் ஊரினுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு மக்களை சரியான பாதைகளை நடத்திவிட்டார் என்றால் அந்த ஊர் அனைத்துமே அவரை எப்படி அழைக்கும், சாதிக் என்பதாக அழைக்கும். அந்த ஊரை அவரை சாதிக்காக அழைக்கும் போது அந்த ஊரை கட்டியாளுகிற அவர் சாதிக்கீன்களாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சூசகமாக இந்த வசனத்திலே பேசுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை, வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அச்சத்தை நாம் ஒவ்வொருவர்களும் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஊர்களை நாம் நல்ல நிலைமையில் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எதையெல்லாம் கடமையாக்கினானோ அத்துணை விதமான கடமைகளை நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக.
நம்முடைய ஊரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையாளிகளாக ஊராக அல்லாஹ் ஆக்குவானாக. முழுமையான பாவம் மன்னிக்கப்பட்ட ஊராக அல்லாஹ் நம்முடைய ஊரை ஆக்குவானாக. நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாகஸ்தர்களுடைய ஆயுட்காலத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்து அந்த ஆயுட்காலத்தை கொண்டு பலவிதமான நல்லறங்களை இம்மக்களுக்கும் இமாம்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அவர்களுடைய வம்சாவளியிலே வரக்கூடிய இருக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் நன்மையை கொண்டு அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. இன்னும் அவர்களுக்கு பல்விதமான பரக்காத்துகளை செய்து ரஹ்மத்துகளை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்பின் எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் அவருடைய சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கையை வாழச் செய்து அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆலிம்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து, இன்னமும் குறிப்பாக நான் கூறுவேன், பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக. இந்த நேரத்தில் நாம் அவர்களை நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மக்களுக்காக விடுதலைக்காக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிம் அஹ்ல் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம இங்கு நிம்மதியாக இருக்கிறோம்னா அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய ஒரு நியமத்து. ஆனால் பலஸ்தீன மக்கள் அப்படி அல்ல. அவர்கள் துன்பத்தில் கஷ்டப்படுகிறார்கள், பசியிலே கஷ்டப்படுகிறார்கள், ஆடை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவங்களுக்கு நம்ம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நிறைய துஆ செய்யுங்க. பலஸ்தீன மக்களுக்கு நீங்கள் நிறைய துஆ செய்யுங்க. அவர்களுக்காக வேண்டி நஃபிலான நோன்பு வைங்க. அவர்களுக்காக வேண்டி என்ன உங்களால் முடியுமோ எல்லாத்தையும் அனுப்புங்க. அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தில், அல்லாஹ் நம்முடைய ஆயுட்காலத்தில் வரக்கச் செய்வானாக. அவர்களை நல்ல விதத்திலே அல்லாஹ் ஆக்கிரல் பாலிப்பானாக. துஆக்களோடு நிறைவுக்கு வருகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.